மலேசியா பரிந்துரைத்திருக்கும் செம்பனை எண்ணெய், கொக்கோ உள்ளிட்ட மூலப்பொருட்களின் மீதான வரி விதிப்பிற்கு விலக்களிப்பை அமெரிக்கா பரிசீலிக்க இணக்கம் தெரிவித்துள்ளது. வரும் அக்டோபர் மாதத்தில் இவ்விவகாரம் இறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்கா வரி விதிப்பின் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைக்கான மலேசியாவின் தலைமை ஆலோசகர் மஸ்தூரா அமட் முஸ்தபா தெரிவித்துள்ளார். தளவாடங்கள், வாகன உபரி பாகங்கள், விண்வெளி உபரி பாகங்கள் ஆகியவற்றிற்கு சுழியம் விகிதம் மதிப்பிடப்பட்ட வரி விதிப்பையும் அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அவர் கூறினார். இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவில் உற்பத்தி செய்ய முடியாத சில பொருட்கள் பரிசீலிக்கப்படலாம் என்று அமெரிக்க தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த பொருட்களுக்கு ஒருதலை பட்ச வரி கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கலாமா, அதாவது சுழியம் வரி விதிக்கலாமா என்பதை அவர்கள் பரிசீலிப்பார்கள் என்று மஸ்தூரா குறிப்பிட்டார். வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்கு முன்னதாக அமெரிக்கா உடனான பரஸ்பர ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்ய அதனை இறுதி செய்யும் பணிகளை மலேசியா மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற இருதரப்பு கூட்டத்தில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீருடன் கலந்துரையாடப்பட்ட முக்கிய அம்சங்களில் இதுவும் ஒன்று என்று முதலீடு, வாணிப மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டதஸ்ரீ ஜப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். இரு தலைவர்களும் தங்களுக்கு இந்த பொறுப்பை ஒப்படைத்துள்ளதாகவும் அதனால் அதை நிறைவு செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் வரி விதிப்பை குறைப்பது தொடர்பான விவகாரம் கலந்துரையாடப்படவில்லை என்றும் மாறாக ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட அம்சங்களை இறுதி செய்வதிலேயே கவனம் செலுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். அடுத்த மாதம் கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கையெழுத்து சடங்கில் கலந்து கொள்ள டிரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க வர்த்தக பேராளர் ஜெமிசன் கிரீர் குறிப்பிட்டுள்ளார் என்று முதலீடு, வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு ஜப்ருல் தெரிவித்துள்ளார். வர்த்தக உடன்பாட்டின் முக்கிய அம்சங்கள் மீது இரு நாடுகளும் இணக்கம் கண்டுள்ளன. எல்லா விவகாரங்களுக்கும் தீர்வு காணப்பட்டு விட்டன. ஒப்பந்தத்தை தயாரிக்கும் பணிதான் எஞ்சியுள்ளது என்று அவர் கூறினார். மலேசியாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 24 விழுக்காடு வரியை ட்ரம்ப் விதித்தார். அது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 19 விழுக்காடாக குறைக்கப்பட்டது. உள்நாட்டு வருமான வரி வாரியம் வருமான வரி பாக்கி வைத்துள்ள 2,09,000 பேருக்கு பயண கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்குமான நிலவரம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் அவர்களின் எண்ணிக்கை 2,03,123 இருந்தது என்று அந்த வாரியத்தின் தலைமைச் செயல் அதிகாரி டத்தோ அபு தாரிக் ஜமாலுடன் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரியை செலுத்த தவறியதற்காக நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டவர்களில் தனிநபர்களும் நிறுவன இயக்குநர்களும் உள்ளடங்குவார்கள் என்று அவர் விவரித்தார். இதற்கு முன்பு கருப்பு பட்டியலில் இடம்பெற்றிருந்தவர்களில் 35,000 பேர் வருமான வரி பாக்கியை செலுத்தியதை தொடர்ந்து அவர்கள் மீதான தடை அகற்றப்பட்டது என்றும் அபுதாரிக் கூறினார். வருமான வரி பாக்கி வைத்திருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு புறப்படுவதற்கு முன்பாக தங்களின் நிலையை மறு உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வருமான வரி பாரங்களை இன்னும் சமர்ப்பிக்காமல் இருப்பவர்கள் உடனடியாக அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். டிஏபி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்ஜான் ஜோஹாரிடம் பாஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷஃபீக்னா மன்னிப்பு கேட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் போதும் அதன் பின்னர் 2023ஆம் ஆண்டு ஸ்லாங்கூர் சட்டமன்ற தேர்தலின் போதும் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டங்களில் தாம் வெளியிட்ட அவதூறான அறிக்கைகளுக்காக ஷஃபி நேற்று மன்னிப்பு கேட்டார். சுங்கை ரமால் சட்டமன்ற உறுப்பினரான ஷஃபி தமது முகநூல் பக்கத்தில் இந்த மன்னிப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ஷரத்சான் குறித்து தவறான, அடிப்படையற்ற, முற்றிலும் ஆதாரமற்ற அறிக்கைகளை தாம் வெளியிட்டதாகவும் அதற்காக அவரிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினரான சரத்சான் நேர்மையற்றவர் என்பதோடு மதப்பற்று கொண்டவரும் அல்ல என்று பெரிகாத்தான் நேஷனல் கூட்டங்களில் அவர் பழிதூற்றியிருந்தார். அது மட்டுமின்றி அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திற்கு ஆதரவானவர் என்றும் அவர் அவதூறு செய்திருந்தார். கிள்ளானில் உள்ள 10 முக்கிய சாலைகள் இன்று முதல் செப்டம்பர் 29ஆம் தேதி வரை கட்டம் கட்டமாக மூடப்படுகிறது. மேலும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரையும் மீண்டும் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிள்ளானில் உள்ள இஸ்தானா அலாம் ஷாவில் நடைபெறவுள்ள ஸ்லாங்கூர் பட்டத்து இளவரசர் தெங்கு அமீர் ஷா மற்றும் அப்சா ஃபாதினே அப்துல் அசீஸ் ஆகியோரின் திருமணத்தை முன்னிட்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கிள்ளான் காவல்துறையினர் தங்கள் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட அறிக்கையில் சுமூகமான நடவடிக்கைகள் மற்றும் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இன்று காலை 8 மணி முதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.